இப்போ எபிசோட் ஓப்பன் பண்ணா லாஸ்ட் பேட்டில் ஒரு மிகப்பெரிய சண்டை போட்டு ஜெயிச்ச பிறகு அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை கட்டி வச்சு எய்ம் பண்ணுறாங்க, தூரத்துலேருந்து அம்பு விடுறாங்க. அவங்களும் ஒரு ப்ராக்டிஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல நம்ம லேக்கராக்கு பார்த்தா என்ன விஷயம்னா அவங்களும் அம்பு செஞ்சு ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் அது ஃப்ராக்மெண்ட் செய்கிற மாதிரி இல்லை. அந்த அம்புகள் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னே சொல்லலாம். கொஞ்சம் வலிச்சு விட்டாக்கா பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்தில் போக மாட்டீங்கன்னா கொஞ்சம் சத்து போட்டு வலிச்சாக்கா அறுதுன்னு சொல்கிறானுங்க. அவனுங்க பண்ணது செம்ம ஸ்ட்ராங் ஆகுது. ஆனால் அது எதில் பண்ணானுங்க தெரியும் இல்லையா? இப்போ அவங்களோட எண்ணத்தை கொண்டு அதில் எப்படி பவண்டாரா செய்வாங்க? கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அதுக்கு பதிலாக மாற்று விதமாக வேற ஏதோ ஒரு மெட்டீரியல் கண்டுபிடிச்சானுங்க போல. இப்போதைக்கு அது போதுமானதா இல்லை, இதை விட ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னு லேக்ராக் சொல்லிக்கிட்டே இருக்கையில் இந்த ஃபாரஸ்ட்டில் அவங்களால ரொம்ப நாள் ஸ்டே பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவங்க வாட்டர் பஃபல்லோவை இப்போ ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அதுங்க வாழ்றதுக்கு வார்மான பிளேஸ் தான் தேவைப்படுமா. இப்போ வின்டர் வருது, ஸோ குளிர் பிரதேசம் மாதிரி ஆயிடும் இந்த இடங்கள்லாம். அதனால நம்ம கொஞ்சம் வார்மான பிளேஸ் டெசர்ட் மாதிரியான இடத்துக்கு போனாதான் இதுங்களை கொஞ்சம் மேய்க்க முடியும், வளர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. சரிடா தம்பி, நீ என்ன இன்னைக்கு என்ன ஹண்டிங் போனியா அப்படின்னு அவனை பார்த்து கேட்க, ஆமாம் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்கல் வாரியர் மாஸ்கை போட்டிருக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தலைவன் ஸ்கில்டு ஃபைட்டராக மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மிச்சம் மீதி இருக்க ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களை தேடி கண்டுபிடிச்சி கொத்துக்கறி ஆக்கிறதுக்குன்னே ஒரு தனி ஸ்குவாட் அமைச்சு அந்த சிறப்பு படையை பயன்படுத்தி நம்ம ஓன் லீட் பண்ணி கூட்டு போயிட்டு மிச்சருக்கு ஃப்ராக்மெண்ட்ஸ் மொத்தமாக வைப் அவுட் பண்ணி முடிச்சுட்டான் போல. ஏன்னா என்ன செஞ்சாலும் மிச்சம் வைக்காம செய்யணும். அப்படி மிச்சத்தை வச்சோம்னா இவங்களுக்கே அது ரிப்பீட் ஆகி போயிடும் அப்படின்றது இந்த இடத்துல லெசன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு அவனை ஓட விட்டு அடிச்சான் இல்லையா, அது ஷூனனை கொன்னா இல்லையா, ஆக்சுவலி ஃபைனல் ப்ளோ யார் கொடுத்துருப்பான்னா நம்ம ஓன் தான் கொடுத்துருப்பாப்ல. நம்மளாவது காலில் தான் அம்பு விட்டுருப்பான். அதுக்கப்புறம் கீழே விழுந்த போது அவன் நெஞ்சில் குத்தி சாவடிச்சது இவன் தான். ஓவனை கொன்ன பிறகு அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை கொன்னி இவங்க லிபரேட் ஆயிட்டாங்க, அதாவது இப்போ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ற விதமா அந்த ஃப்ராக்மெண்ட்ஸோட தலைகள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கல் மாஸ்க் தான் எல்லாரும் போட்டுட்டு இருக்கானுங்க. ஸோ கிரே ஸ்கேல்ல இருக்கிற அந்த லிசார்ட்மெண்ட்ஸ் இப்போ ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்களா. இதே மாதிரி நீங்க என்ன டார்கெட் யூஸ் பண்றீங்க ஆலோயா, அதாவது சீஃபான்ற மாதிரி கேட்க, இல்ல அவன் அதுக்கு முன்னாடி செத்து போயிட்டான், இது யாருன்னே தெரியலப்பா, சும்மா உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுங்களை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. டார்கெட்டை யூஸ் பண்ணி அவன் வெப்பன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஓவன் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காப்ல. நாங்க இந்த மாதிரி அந்த ட்ரேசஸ்லாம் ட்ராக் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அங்க ஒரு குழந்தை லேக்கராக் பேசுறதை எட்டி பார்த்துட்டு இருக்கோம். அதை ஜாவல் பார்த்துட்டு, என்ன தம்பி நீ என்ன எட்டி பார்த்துட்டு இருக்க, லேக்கராக் கிட்ட ஏதாவது சொல்லமான்ற மாதிரி கேட்க பயப்படுவான் அவன். அப்படி பயப்படும் போது அவன் கிட்ட ஏதோ ஒரு கீழே விழும். என்னடா இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குதுன்னு பார்த்தா அதை தூக்கி பார்த்தாக்க வெட்டிக்கை நண்பர் இருக்கார் இல்லையா, அந்த வெட்டிக்கை நண்பரை செதுக்கி வச்சிருக்காங்க. கடவுள்களோட பொம்மை உருவாக்குறானுங்க. இது ஒரு ஆரம்ப கட்டமா இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி உருவ பொம்மைகளை வச்சுக்கிட்டு அதை வேண்டது அப்படின்றது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் அது உருவாச்சு போல. இது எடுத்துகிட்டு போய் லேக்கராக்கில் காட்டணும்னு இது அன்னைக்கு கடவுளாச்சு. ஆமாப்பா தம்பி இந்த வேலை நீதான் செஞ்சேன்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலி ஊருக்குள்ள இருக்க சின்ன பசங்க எல்லாருமே இதை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கானுங்க போல. இதை நான் அவங்ககிட்ட தரணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அன்னி இவரு தானே காப்பாத்தினாரு. ஸோ அதனால அவரை கடவுளாக வேண்டி நாங்களே செதுக்குனது அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. ஒரு மாதிரி அது ஒரு அடையாள சின்னமாவே மாறிடுச்சு. நமக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதை நம்ம உண்மை நம்புவோம் இல்லையா. அதை தான் இந்த குழந்தைங்க பண்றாங்க. அந்த குழந்தைங்க ஸ்டார்ட் ஆகி அப்படியே அந்த ட்ரைபுக்குள்ள அது பரவ ஆரம்பிக்குது. இந்த விஷயம் லேக்கராக் தெரிஞ்ச உடனே அதை அவன் என்கரேஜ் பண்றான். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கார்டியன்றது ஒரு கடவுள். ஸோ அந்த கடவுளை அவங்க வழிபட்டாக்கா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாக்கா கடவுள் கண்டிப்பாக நம்ம காப்பாற்றுவார் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை, ஹோப் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருக்கும். இது ட்ரைபை ஒன்றா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அண்ட் அவங்க வேற வேற இடத்துல இருந்து வந்திருந்தாலும் அந்த கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க எல்லாரும் ஒன்று சேர்க்கும். அதாவது நாங்கள் எல்லாரும் ஒரே கடவுளை வேண்டுறோம், அதனால வேற வேற இடத்துல இருந்து வந்தாலும் நம்மள அண்ணன் தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பழகலாம் அப்படின்னு இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது ஆக்சுவலி. ஸோ இதை ஒரு ஃபுல் கட்டமாக எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த ட்ரைபு ஃபுல்லாகவே இதை விற்க ஆரம்பிக்கலாம், எல்லாருமே இது வச்சுக்கிட்டோம் சும்மா வேண்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரீசனபிளான ப்ரைஸுக்கு செல் பண்ணி அது ஒரு பிஸ்னஸ்மாவே மாற்றிடுவாப்பில். ஏன்னா அந்த பிஸ்னஸ் பயன்படுத்தி ப்ராஃபிட்டை கெயின் பண்ணி அதை மக்களோட நன்மைக்கு யூஸ் பண்ணலாம். இப்படி எல்லா சைட்லேருந்தும் எப்படி இப்படிலாம் திங்க் பண்ணுறாங்க பார்த்துங்களேன். சிவிலைசேஷன் இப்படி தான் டெவலப் ஆகுது ஆக்சுவலி. சரிடா ஓவனை இதோ பேசிக்கிட்டு இருந்த குறுக்கால் இந்த குழந்தை நிறுத்திட்டியே என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஹைட் அவுட் இருந்தது இல்லையா, அங்கே ஒரு வித்தியாசமான விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்காங்க. என்னன்னா ஃப்ராக்மெண்ட்ஸ் ஹைட் அவுட்டை யூஸ் பண்ண அந்த ஒரு இடம் இருக்கு இல்லையா, அது ஒரு குகை மாதிரியான பிளேஸ் தான். இப்போ அந்த குகைக்கு போய் பார்த்தாக்கா அந்த குகை ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி இருக்குது. அதாவது நம்ம தலைவன் உள்ள கைட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கான். உள்ள வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது நம்ம லேக்கராக்கும் மற்றவங்க அடைச்சு நம்பிக்கிறாங்க. உள்ள போய் பார்த்து ஆக்சுவலி அங்கே இருக்க ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாரையும் கொண்டு விட்டுருப்பாங்க. கொன்ன பிறகு பார்த்தா ஒரு வித்தியாசமான விஷயத்தை நோட்டீஸ் பண்ணி தான் லேக்கராக் கூட்டு வந்துருப்பாங்க. அங்கே ஒரு பெரிய பாறை இருக்கு. அந்த பாறையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை செதுக்கி வச்சிருக்காங்க. ஒரு ப்ரெசேஷன்னா நம்ம பேப்பரில் லெட்டர்லாம் எதுவும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்டோனில் செதுக்கி வச்சிருக்கானுங்க. அந்த மாதிரி செதுக்கணும் அப்படின்னா அதுக்கு பயங்கரமான சிப்பி எல்லாம் தேவைப்படுது போல. அப்படிப்பட்ட வேலை எவன்டா பார்த்தது இந்த ஃப்ராக்மெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி யோசிக்க அவனுக்கு அந்த அளவுக்கு மூளை கிடையாது. இதை நம்ம ஹீரோ ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இதுனா ஏன்ஷியன்ட் ரூயினா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்காப்ல. ஏன்ஷியன்ட் ரூயின்னா என்னன்னு தெரியும் இல்லையா, ஆதியோலத்து ரூயின்ஸ். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பழங்காலத்தோட நாலேஜஸ் அப்படின்னா ட்ரெஷர்ஸ் கிடைக்குமா. இதுல சிக்கமான விஷயம் என்னன்னா ஒரு சில ரூயின்ஸ் பயங்கரமான எபிலிட்டிஸ், ஐட்டம்ஸ், ட்ரெஷர் அதெல்லாம் இருக்குமா. இன்னொரு சிலது டிமோனிக் நேச்சரோடு இருக்குமா. டிமோனிக் நேச்சர்னா என்னன்னு புரியுது இல்லையா. ஸோ ஈவில் சக்தி எல்லாம் இருக்கும். இது ரெண்டுத்துல எது
மாட்டினாலும் டிமானிக்ல மாட்டக்கூடாது அப்படின்னு தான் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காப்ல. ஏன்னா மாட்டினா உள்ள தப்பிச்சு வருது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இவங்களோட மைண்டை வந்து கன்சியூம் பண்ணி மொத்தமாக ட்ரைப் அளிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. பட் இப்போ இருக்க சிவிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் இவங்களோட நாலேஜுக்கு அது வந்து ஒத்து போகாது. அதாவது உள்ள அவனுக்கு ஐட்டம்ஸ் கிடைச்சாலும் அதை வந்து இவன் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம லேக்கராக்கும் மற்றவங்களும் டெவலப் ஆகலைனும். ஸோ அவங்களுக்கு அது யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். அது டிமோனிக் என்ட்ரன்ஸாக இல்லாத வரைக்கும் சந்தோஷன்ற மாதிரி ஹீரோ நினைக்கும் போது அவனுக்கு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி கது திறந்து பார்த்தா உள்ள ஒரு வாய்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. யாரோ உள்ள நுழைஞ்சிக்கிட்டாங்க, வெல்கம் டு தி டிமோனிக் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டிமோனிக் ரூன்றதை நமக்கு சொல்றாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமான படிக்கட்டுகளோட அங்கே பார்த்தீங்கன்னா டீப்போ ஒரு விஷயம் இருக்குது. எகிரி குச்சி போகலாம், ஆனால் எவ்வளோ ஹைட்டுன்னு தெரியுது. ஸோ எகிரி குதிக்க முடியாது டேரெக்டாக. அப்போ ஓவன் கேட்குறாப்புல, என்னப்பா நம்ம கடவுளுக்குள்ள ப்ரேயர் பண்ணி அவர் கூப்பிட போறியா அப்படின்ற மாதிரி கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பொடியான விஷயங்களுக்கெல்லாம் அவர் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. இதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் நாமளே ஹேண்டில் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு லேக் ரேக் மற்றவங்களை கூட்டிட்டு அவன் இறங்கி போறாப்புல. அப்படி போகும்போது ஏதோ ஒரு சவுண்ட் வருது. உள்ள நிறைய கண்கள் தெரியுற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு வித்தியாசமான மான்ஸ்டரை அவங்க சென்ஸ் பண்றாங்க. பார்த்தா எலிங்களோட சத்தம், ஆனா எலிகள் மாதிரியே தெரியல. ஏன்னா எலிகள் பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளோ இருக்கும், பெருச்சாலி கூட பார்த்தீங்கன்னா நம்ம கை சைஸ் தானே இருக்கும். ஆனா இதுங்க பெருச்சாலி மாதிரி இல்லை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. சவுண்டு வேற மாதிரி விடுது. அப்போ நம்ம அவள் என்ன சொல்றான்னா அதோட பேர் நுட்ரியா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நாம இதை சாப்பிட்டுருக்கோம் வைல்ட்னஸ்ல பார்த்தது இல்லையான்ற மாதிரி கேட்க, பார்த்துருக்கேன், ஆனா அது இந்த மாதிரி வாட்டமான சைஸ்ல இருக்காது, இது பார்த்தா நியூட்ரியா மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த நியூட்ரியான்றது தனிப்பட்ட முறையில் தான் நகர்ந்து போகுமா, இந்த மாதிரி கும்பல் கூடி நகரவே நகராதுன்னு சொல்றாங்க. ஸோ வித்தியாசமான ஆக்டிவிட்டிஸ் பண்ற இந்த மான்ஸ்டர்ஸோட பிஹேவியரை பார்த்தாலே தெரிஞ்சது இங்க வேற ஏதோ ஒரு சேக்கம் இருக்கு, இது இந்த இடத்தோட கார்டியன்ஸ் அப்படின்னு. ரொம்பவும் அக்ரெசிவா இவங்க உள்ள வரவங்கள தடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ சிம்பிளா அதனால தான் கார்டியன் அவன் சொல்லியிருப்பான். ஏன்னா அடுத்த கட்டத்தை அவன் தாண்டி போனா கண்டிப்பா எங்களை தாண்டி தாண்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அண்ணன் மயில் போகணும் மாதிரி நின்று இருக்காப்ல. சரி ஓகே, சண்டைன்னு வந்தா சட்டை கிளி தான் செய்யும், எல்லாரும் வெப்பன்ஸ் எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேக்கராக்க வெப்பன்ஸ் எடுத்து அந்த நியூட்ரியஸை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வாட்டமான சைஸ்ல இருந்தாலும் நம்ம ஆட்களோட அந்த அடிதாளுக்கெல்லாம் வந்து தாங்க மாட்டேங்குது. இவங்களும் ஸ்பேர் வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ லாங் ரேஞ்சில் இருந்து அட்டாக் கொடுக்கறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஃபோர்ஸஸை கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுக்கிட்டே இருக்கையில் அது ரொம்ப அக்ரெசிவாக ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதோட கூட இருக்கிறது செத்து போனாலும் அதுக்கு மேலே ஏறி இவங்களுக்கு அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி அப்நார்மலாக இருக்குது. இப்போ இவங்களுக்கு இதை வச்சு நிறைய ஐடியாஸ் வருது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இதுங்களை கொண்டுட்டு அதை சாப்பிட முடியுமா, சரி ஓகே அதுங்களை க்ளீன் பண்ணி அப்படியே வெளியே எடுத்துட்டு போயிட்டு வறுத்து பார்க்கலாம், அது எடிபிளா இல்லைன்றதை அப்போ தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி பேசுறாங்க. எதுக்கு கொண்டு சாப்பிட்றணும், வாட்டர் பஃப்லோஸ் மாதிரி இதை ஃபார்மிங் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சில பேர் சஜஷன் கொடுக்கும்போது அதுவும் நல்ல ஐடியா தான். ஆனால் இதுங்க இன்னும் தின்னும் எப்படி இதெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் ஐடியா இல்லை. பட் அப்படி ஒரு ஐடியா வச்சிருந்தீங்கன்னா நம்ம வேணா ஃபிஷ் ஃபார்மிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு சொல்ல, ஃபிஷ்ஷா அதுங்க அப்படியே அப்பீர் ஆகி அப்படியே டிஸப்பேர் ஆகுது. ஏன்னா அப்போ ஃபிஷ்ஷை பற்றி இவங்களுக்கு யாருக்கும் பெருசாக தெரியாது. இவங்களாம் நிலத்துல வாழ்றவங்க. ஸோ தண்ணியில் வாழ்ற உயிரினங்களை பற்றி நம்ம ஓவனுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்க போல. அது எப்படின்னா ஃப்ராக்மெண்ட்ஸ் மூலயமா தான் மற்ற யாருக்கும், அதாவது நார்மல் லிசர்மெண்ட்ஸுக்கு அதை பற்றி தெரியறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா அவங்க லேண்டில் தான் இருப்பாங்க. ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து முட்டை போடும், அது வந்து தண்ணீர் கடியில் இருக்கும். ஸோ அதுங்களை பிளாக்கேஜ் பண்ணுற மாதிரி ஒரு டேம் மாதிரி கட்டிட்டோம்னா உள்ள அதுங்களை ஃபார்ம் பண்ணலாம். அது மூலயமா நம்ம வந்து நிறைய ஃபிஷ்ஷஸை வந்து அந்த இடத்துல பீடிங் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் சொல்லுவாப்ல. பேசிக்கிட்டே இருக்கல ஜமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்துவான். பார்த்தா இறந்து போன அந்த நியூட்ரியா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஏதோ ஒரு வெப்பன் மாதிரி வச்சிருந்து அடிச்சது போல. அங்க இருக்க ஒரு லிசர்மேன் அதனால பாதிக்கப்பட்டிருக்காரு. எதனால அப்படின்ற மாதிரி பார்த்தா அதை வந்து இவன் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிருப்பான் போல. உனக்கு கடிச்சு சாப்பான்ற மாதிரி கேட்க, கடிக்கலைங்க, அதை வாயை திறக்க ட்ரை பண்ணும்போது பிஷுக்குன்னு ஏதோ அடிச்சுதுன்ற மாதிரி சொல்ல, அது பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி லேசர் மாதிரி அடிக்குது. லேசர் கிடையாது, பார்த்தோன்னே நமக்கு தெரியுதா அது வேற எதுவும் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கரண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஏன்னா அது ஆக்சுவலி எலக்ட்ரிக் பவர் தான். ஸோ இந்த இடத்துல இருக்க டிமோனிக் பவர் என்ன அப்படின்னா தண்டர் பேசிஸில் இருக்கிறது போல. அதனால தான் நீங்கள் கான்டாக்ட் வச்சிங்கன்னா, அதாவது அந்த ஆப்போனண்ட்டை தொட்டிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும். நம்மளால வேணாம் நினச்சிருப்பாப்ல டிமோனிக் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் பார்த்தா டிமோனிக் தான் வந்திருக்கு. என்ன ஒரு விஷயம் இதில் அட்வான்டேஜ் அப்படின்னா, ஆக்சுவலி வாட்டர் அட்ரிபியூட்டை கம்பேர் பண்ணாங்க இந்த லைட்டிங் வந்து கொஞ்சம் வீக்கானது தானே. ஸோ மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணால் அது வீக்கராக இருக்கு இல்லையா, அதனால இதை கார்டியன் பண்ணுற அந்த ஆளு கொஞ்சம் வீக்காக தான் இருப்பான். நம்ம ஆளுங்களால் டீல் பண்ண முடியுமான்லாம் யோசிக்கிறாப்ல. ஆனால் டிமோனிக் டவரை பொறுத்த வரைக்கும் அதுங்க மைண்டையும் மேனிபுலேட் பண்ணும். அதுதான் ஒரு சிக்கமான விஷயம். அதுலேருந்து நம்ம லேக்ராக் எப்படி மேலே வளர்ப்புறான்றதான் தெரியல. இப்போ எப்படி விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லேக்ராக் இங்கே லாஸ்ட் ஸ்டேஜ் அட்டைன் பண்ணோம். அங்கே போனோடனே அவனுக்கு அந்த டிமோனிக் பவர் கிடைக்கும். அப்படின்னா உடனே அவன் மேஜ் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவன் அடுத்த ஜென்ரேஷன் தான் மேஜ் ஆகுமா. அதாவது எப்படின்னா, பொதுவாக இந்த கதைங்கள்லாம் நம்ம போய்ட்டு ஒரு பவர் ஆப்டின் பண்ணி நம்ம ஸ்ட்ராங் ஆகிடுவோம் இல்லையா, ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராங் ஆகுமா. இப்போ நான் வந்து அந்த பவர் எடுக்கிறேன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் மெஜிஷியன் ஆகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இவனுக்கு அடுத்து என்னோட லைனில் வந்து எனக்கு பிறந்த பசங்களோட பசங்க இருவாங்க. அந்த 4வது ஜென்ரேஷன் தான் வந்து ஆக்சுவல் மேஜஸாகவே மாறுவாங்க போல. அவங்களுக்கு தான் அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து ஒரு செம்ம ஸ்ட்ராங்காக மாறுவாங்க. பட் இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்து நல்லது கெட்டதுன்னு 2 விஷயம் இருக்கு இல்லையா, கடவுளோட சக்தி டிமோனோட சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் ஈவில் காட்ஸோட ஃப்ரேக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது எல்லாமே இங்கே ஈவில் தான். அதனால மேஜஸ் இருந்தாங்கன்னா அவங்க தன்னோட ஓன் பவர் தான் பயன்படுத்துவாங்க, எந்த ஒரு கடலையுமே வந்து இப்போ பின்பற்றாம. ஏன்னா அப்படி பட்டினாங்கன்னா அவங்களோட மைண்டே அவங்க எழுந்துருவாங்க, அவங்க கடுமையாயிடுவாங்கன்றதுனால இப்படி இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் இதெல்லாத்தையும் தாண்டி லேக்ராக் அந்த பவர் ஆப்டின் பண்ணா அது உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றது நம்ம ஹீரோ நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அப்போ அவனுக்கு முன்னாடி அந்த டிமோனிக் ஸ்பிரிட்டுமே அப்பியர் ஆகுது. விசிட்டர், உனக்கு இந்த
பவர் தேவைப்படுதா, நான் உனக்கு இதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட ஜாவல் பேசிட்டு இருக்காப்புல, நம்ம வந்து மேலே போலாமா அப்படின்னு. அப்பதான் நம்ம ஆளுக்கு புரியுது இவனை மட்டும் தான் கேட்குது அந்த சவுண்டு, மற்ற யாருக்குமே அந்த டிமானிக் ஸ்பிரிட் பேசுறது வந்து கேட்கல போல. ஸோ இங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொன்ன பிறகு அதுங்களோட கட்ஸை ரிமூவ் பண்ணி மேலே எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்றான். இப்படி பேசிக்கிட்டே இருக்கையில என்னால் மட்டும் அதை பார்க்க முடியாதுன்ற மாதிரி யோசிக்கும் போது கிரேட் பவர் இருக்கவங்களால மட்டும் தான் என்ன சென்ஸ் பண்ண முடியும். ஓ, இதனால கம்யூனிகேட் கூட பண்ண முடியுமா? ஆனால் அது மைண்ட் மூலியமா கம்யூனிகேட் பண்ணது போல வெளியே இருக்க யாருக்குமே அது கேட்கவே இல்லை. இப்போ லேக்ராக்கா வார்ன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா டிமானிக் ஸ்பிரிட் சொன்ன வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மைண்டை மேனிபுலேட் பண்ணி இவனை உன்னோட மைண்ட் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி அவன் இன்ட்டு கொடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது தான் லேக்ராக்கோட ஒரு ஸ்கில்லை பாப்பாப்ல டிசப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். டிசப்ஷன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஏமாத்து வேலை பண்றது. அது பார்த்தீங்கன்னா 18 இருக்கும். ஸோ லேக்ராக் அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணும்போது ஏமாத்து வேலைங்களை கற்றுக்கணும் போல. இதுவுமே ஒன் ஆஃப் த ஸ்கில் தான். ஏன்னா எதிரி ஏமாத்த தெரிஞ்சாதான் அவனோட பவரை வந்து அவனுக்கு எதிராக யூஸ் பண்ண முடியும். இப்போ அந்த டிமானிக் ஸ்பிரிட் என்ன சொல்றதுன்னா, நான் லைட்டிங் பவரை பற்றி பேசுகிறேன், அது ஹீட்டையும் வாட்டரையும் கம்பைன் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நீ பார்த்தியே அதே பவரை தான். அப்படியா, தாங்க வாங்கிக்கிறேன் அப்படின்னு லேக்ராக் சொல்ல, அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. எனது கண்டிஷன் இருக்கா? அப்போ ஓசியில் தர போகிறது இல்லை. சரி, நான் எதுக்கு வாங்கணும்? கண்டிஷன்லாம் வாங்கிட்டு நான் எதுக்கு பவர் வாங்கணும்? ஏன்னா எனக்கு அந்த பவர் தேவைப்படவே போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி தட்டி விட்றாப்ல. தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா, கண்டிஷன்னா அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான், செஞ்சு முடிச்சுனா உனக்கு பவர் கச்சிடும் பண்ணுற மாதிரி சொல்ல. ஓ, உனக்கு வந்து டீல் பண்ண ஆசைப்பட்டேன், முதல்லையே நீ இதை பண்ணாதான் அதை தருமன்னு சொல்லி இருக்கணும், அதை விட்டுட்டு நான் ஆசை காட்டி மோசம் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்னு லேக்ரா கேட்க, அவன் மூஞ்சே ஒரு மாதிரி மாறி போயிடுதா. டே கர்மாந்திரம் பிடிச்சோட இது கர்மாந்திரம் பிடிச்சோட. ஆமாம், ஒழுங்காக சொல்கிறத மட்டும் கேளு. நீ உனக்கு வந்து என்கிட்ட இருந்து எதனா உனக்கு தேவைப்படுதுனா அதுக்கேற்ற மாதிரி நீ பிஹேவ் பண்ணு. சரி, உன்னோட கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லு, அது எனக்கு வந்து ஓகேன்னு தோணுச்சுன்னா மட்டும் தான் உன் பவர் வாங்குவேன், இல்லைனா உனக்கு தொத்தி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி லேக்ராக் சொல்கிறாப்ல. இன்னொரு விஷயம், இந்த இடத்துல நீ எந்த ஒரு உண்மைகளும் மறைக்கக்கூடாது. அப்படி எதனா ஒரு கண்டிஷன் நான் மறைச்சேன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியே இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் நம்ம என்ன சீரிஸ் நினைச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி டாடா பை பை. வலிமையா இருங்க கைஸ்.